ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நெல்லை ஸ்டைல் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து சௌ, கேரட், அப்புறம் பீன்ஸு, பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளை கலரில் இருக்குது, அது வாங்கி வச்சுருக்கேன். நாட்டு பீன்ஸு. ஸோ இது தவிர இது கூட ஒரு முருங்கைக்காய், இதெல்லாம் வந்து நம்ம நறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பயத்தம்பருப்பு வேக வச்சுக்கலாம். இது பொரிச்ச குழம்பு, பொரிச்ச கூட்டு இதெல்லாம் வந்து பயத்தம்பருப்பில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதனால் நானும் பயத்தம்பருப்பில் தான் பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம்ஸ், ஒரு சின்ன கப் அளவுக்கு போட்டுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். 2 தரம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். டைரெக்ட் ஓப்பன் பாயில் மெத்தடில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து இது பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய வெட்டிடலாம். சின்னதுலேயே வைக்கலாம், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு ஒரு தரம் கலந்து விட்டுட்டு அது வேகத்துக்குள்ளே நம்ம காயை வெட்டிடலாம். காயெல்லாம் ஒரே சைஸில் அழகாக வெட்டிடுங்க. ஒரு நீர்க்காய், 2 வந்து கலர்ஃபுல்லாக காய் சேர்த்துருக்கோம், ஒரு முருங்கைக்காய், ஒரு கிழங்கு, இந்த மாதிரி ஒரு 5 காயாவது போட்டு பண்ணினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு இப்போ நல்லா பாதி அளவுக்கு வெந்துடுது. இதிலே வந்து வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துருங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த நறுக்கி வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது தண்ணி போராது, தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வேகட்டும். இது அதுக்குள்ளே நம்ம ஒரு 4 வரமிளகா, ஒரு மீடியம் சைஸாக இருக்குது, பெருசாக இருந்தால் 2 வரமிளகா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு. இதை வந்து ஒரு கப்பு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், ஒரு முடி தேங்காவை. இப்போ வந்து இதை வறுத்துருவோம். இந்த மிளகும் மிளகாவையும் நல்ல மணம் வர வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வறுத்துக்கணும், அவ்வளோதான். வறுத்துட்டு அந்த தேங்காயோடு சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை கடைசியில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். இது ரெடியாக எடுத்து இப்போ காய் வந்து வேக ஆரம்பிச்சுட்டு ஒரு தரம் நல்லா கலந்து விடுவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் வந்து குக்கர்லேயே மொத்தமாக போட்டு வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஆனால் அந்த முருங்கைக்காலாம் அப்படியே உடஞ்சி போயிடும், காயெல்லாம் மசிஞ்சு போயிடும். இது வேகிறதும் ஒன்று போல் அழகாக வேகும். வாயில் கடிப்படும் பொழுது நம்ம என்ன சாப்பிட்றோன்னு தெரியும். இப்போ காய்க்கு வேணுங்கிற உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பொரிச்ச கூட்டு வந்து இதில் வேணால் பண்ணலாம். நம்ம சுரக்காய் சேர்க்கலாம், இதில் புடலங்காய் சேர்க்கலாம், பூசணிக்காய், பரங்கிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், குறைஞ்சது ஒரு 5 காய். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து வேணுங்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுடுங்க ஒரு தரம். பருப்பு வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அந்த காயை நறுக்கிறதுக்குள்ளே. அப்புறம் காயை போடுறோம். இப்போ இதையும் போட்டு அரைச்சது நடுவில் அரைச்சி வச்சுடுவோம், அவ்வளோதான். பொரிச்ச குழம்புக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ கலந்தாச்சு. கடைசியில் கருவேப்பிலையை போட்டு தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ சட்டுன்னு எடுத்து பார்த்தீங்களா? இது வந்து நெய்யில் தாளிக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் பிடிக்காதுன்னா தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். இது வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டினோன்னா சூப்பரான பொரிச்ச குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இருந்தால் போதும், இல்லைனா புளி, இஞ்சி, தயிர் பச்சடி எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தா, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.